Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல புறாவுடைய பேரிங் ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மட்ட ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ பேரிங் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றி நம்ம முழு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போடக்கூடிய பேர் எடுத்த உடனே நீங்கள் 2 பேர்டு எடுத்து நீங்கள் பேர் போடக்கூடாது. செப்பரேட்டாக வச்சு 15 days நியர்பை கேஜஸில் வச்சு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த மேல் ஃபீமேல் பார்க்குற மாதிரி மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும். பிஃபோராக மேலும் ஃபீமேலும் நல்லா மஸ்தில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். மஸ்த் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சொடக்கு போட்டிங்க இல்லை ஜஸ்ட்டு உங்களுடைய ஹேண்டை வந்து அந்த கேஜுக்குள்ளே விட்டிங்கனாலே அந்த பேர்டு வந்து ரொட்டேட் ஆகும். ஃபீமேலாக இருந்தால் வாழை தேய்ச்சிக்கிட்டு அப்படியே பொறுமையாக ரொட்டேட் ஆகும். மேலாக இருந்ததுன்னா நல்லா ஃபீமேலை பார்த்து நல்லா குமாச்சிட்ருக்கோம். ஸோ அந்த கண்டிஷனில் தான் நீங்கள் பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஏஜ் பாருங்கள். மேலுக்கு ரொம்ப ஏஜ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி அது ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரியான மேலே வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் வந்து கேஜ் பாருங்கள். கேஜ் பேர்டுக்கு செட் ஆகிடுச்சா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணாமல் நீங்கள் பேர்டை வந்து என்ன தான் பேர் பண்ணிங்கனாலும் அது வந்து ரெடியாக இருக்காது. ஒன்று ஃபீமேலுக்கு செட் ஆகாது, இல்லை மேலுக்கு செட் ஆகாது. 90% ஃபீமேலுக்கு செட் ஆகாமல் போகும். மேல் எந்த மாதிரி கேஜில் இருந்தாலும் கம்பல்சரி செட் ஆகிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேர்டோடைய கண்டிஷன் பாருங்கள். பேர்டுக்கு அந்த போன் கீழ் போன் சொல்லுவோம்ல, அந்த செஸ்ட்டில் ஒரு போன் இருக்கும். அந்த போன் தெரிகிற அளவுக்கு வீக்காக இருந்ததுன்னா பேர்டை நீங்கள் எடுத்து கையில் எடுத்து நல்லா ஃபீட் பண்ணி பேர்டை பூஸ்ட் ஆக்கிட்டு தான் நீங்கள் வந்து பேரிங்க்கு போடணும். பிஃபோராக நீங்கள் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அது இன்ட்ரெஸ்டடாக இருக்காது. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து, நீங்கள் ஃபீட் சப்ளிமெண்ட் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் பார்க்கணும். நார்மலாக எல்லாருமே இந்த ராகி இல்லை கம்பு இதை மட்டுமே ரொட்டீனாக கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு சில பேர்டுக்கு அது செட் ஆகாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்னாலேயும் அது ப்ரீடிங்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி டைமில் க்ரீன் கிராம், அந்த பச்சை பயிர்னு சொல்கிறோம், இந்த கருப்பு சுண்டல்னு சொல்கிற இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதில் நார்மலாகவே உங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக பேர்டு வந்து பேரிங்க்கு செட் ஆகும். இது எல்லாமே பண்ணி அப்பயுமே இது ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த 2 பேர்டுக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் வேறு பேர்டோடு தான் நீங்கள் போடணும். நீங்கள் என்ன பண்ணாலும் அது கொத்திட்டு அது பேர் சேராமல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸே கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி பேரை வந்து நீங்கள் பிரிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.